ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டிவைண்டிங் மான்வாவோட எபிசோட் 45 தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக்கை ஒண்டி போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். என்னாலையும் தொடர்ந்து இன்னமும் நிறைய எபிசோட்ஸை அப்லோட் பண்ண முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே நம்ம சேர்மன் சுசுக்கியை அவன் மீட் பண்ணுறான். அங்கே சேர்மன் சுசுக்கிக்கா அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா நம்மால் இது வரைக்கும் யாருமே பண்ணாத ஒரு ரெக்கார்டை பண்ணியிருக்கான். பி ரேங்க் டஞ்சனு அதை 45 நிமிஷம் 30 செகண்டில் முடிச்சிட்ட ஷியோஷி. உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு ஷியோஷி. இந்த மாதிரி ஒரு டேலண்ட்டை நான் டிஸ்கவர் பண்ணியிருக்கேன்னு நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் ஷியோஷி. நாளைக்கு வந்து சூப்பர் நோவா டோர்னமெண்ட் வர ஆரம்பிக்க போது. இன்னைக்கு தான் கடைசி நாள் அதோட ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு. அப்படி இருக்கும் போது உனக்கு டஞ்சனுக்குள்ளே போய் ஏதாச்சும் ஆயிடுமா அப்படின்னு நினைச்சேன். ஆனா ஷியோஷியே உனக்கு எதுவுமே ஆகல. நீ உயிரோட வந்திருக்க. இன்கிரெடிபிளான ரெக்கார்டையும் நீ பண்ணிருக்க. உன்னை பத்தி யோசிச்சாலே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ஷியோஷி. அப்புறம் என்ன, வாங்க நம்ம போகலாம். அதே மாதிரி அந்த டோர்னமெண்ட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும்னு இன்னைக்கு அவங்க போறாங்க. ஏன்னா இன்னையோட அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் முடியுது. அந்த இடத்துல அந்த லேடி கிட்ட இவன் 3 டஞ்சனையும் கிளியர் பண்ணிட்டான். அதுவும் எல்லாமே புது புது ரெக்கார்ட்ஸா. அங்க முக்கியமா பி ரேங்க் டஞ்சனை நம்மளால கிளியர் பண்ணல. அதுக்கு அந்த லேடி வாயை பழக்குது. ஆமா, இவன் பி ரேங்க் டஞ்சனை தனியா 45 நிமிஷம் 30 செகண்ட்ல கிளியர் பண்ணானா? இது என்னால நம்பவே முடியல. அட என்ன பண்ணிருக்கீங்க, சீக்கிரமா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. இப்போ இவன் தகுதி உள்ள வந்தான் உள்ள போறதுக்கு. சரி சரி, இதோ நான் பண்றேன், ஒரே ஒரு நிமிஷம். ஷியோஷி, நான் உங்களோட பேரை இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டேன். நீங்களும் அபிஷியலா இந்த டோர்னமெண்ட்ல இருக்கீங்க. நாளைக்கே அந்த இடத்துக்கு வந்துருங்க. என்ன அங்க ஹீரோ மனசுலயே யோசிக்கிறான். எந்த உலகமா இருந்தாலும் யாரு ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் எல்லா விதமான மரியாதை கிடைக்கும். அது இந்த உலகமோ இல்ல என்னோட அந்த உலகமோ. கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி நான் டைமுக்கு அங்க வந்துடுறேன். அங்க சேர்மனுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா சேர்மனை பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சரோட ஹோப்பா இருக்குது நம்ம ஷியோஷி தான். ஷியோஷி வேற ஒரு விஷயத்த தான் யோசிக்கிறான். அந்த இடத்துல அவன் ஜெயிச்சிட்டானா அவ்வளவுதான். கண்டிப்பா அந்த கோல்டன் லிக்விடு, அதாங்க அந்த எலிக்சர், அதை வாங்க முடியும். கரீனாவோட எலிக்சர் திரும்பவும் பழையபடி என்னால மாத்த முடியும். சீன்ல நைட் ஆகுது. அங்க கரீனாவும் பாக்குறான். கரீனா, நீ எதுக்குமே கவலைப்படாத. இதுக்கு முன்னாடி எப்படி நீ பழையபடி இருந்தியோ அதே மாதிரி நான் உன்னை மாத்துவேன். உன்னால திரும்பவும் நடக்க முடியும். இதுக்கப்புறம் அவனோட ரூமுக்கு வந்து யோசிக்கிறான். நம்ம ஹீரோ கேவ்லியே லெவல் 20 அடைஞ்சான். ஆனா அவளுக்கும் என்னென்ன ரிவார்டு வந்திருக்கு அப்படின்னு அவன் செக் பண்ணல. எனக்கு அந்த டைம்ல அந்த அளவுக்கு டைம் இல்ல. சரி இப்ப பார்க்கலாம் என் கிட்ட என்ன இருக்குன்னு. அங்க லெவல் 20க்கு போனனால அவனுக்கு போனஸா ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. இது மூலமா நம்ம ஹீரோவோட 2 ஸ்கில்ல பயங்கரமா அவனால அப்டேட் பண்ண முடியுமா. அதுலயும் முக்கியமா அல்டிமேட் பிசிக்கை பத்தி தான் அவன் யோசிக்கிறான். ரீசெண்டா நிறைய பேட்டில் அவனுக்கு அடிபட்டிருக்கும். இதை ஒண்டி அப்டேட் பண்ணிட்டா போதும் 60 மடங்கு இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடும். நல்ல விஷயம் தான். ஏன்னா ஃபியூச்சர்ல இதை பத்திலாம் நான் கவலைப்பட வேணாம். அக்செப்ட்னு கொடுக்குறான். 10 செகண்டே அவனோட அல்டிமேட் பிசிக்கும் அப்டேட் ஆகுது. அங்க அவனோட பாடிலாம் ரொம்ப பங்கமாயிடுது. 60 மடங்கு இப்போ அவனோட டிஃபென்ஸ் இன்னமும் வலிமையாயிடுச்சு. அவ்வளோ சீக்கிரத்துல எந்த விதமான காயமும் நம்ம ஹீரோக்கு இனிமேலும் ஏற்படாது. அங்க ஃபர்ஸ்ட் போனஸா தண்டர் செயின் ஃபால் அந்த ஸ்கில்ல அப்டேட் பண்றதுக்கு அங்க கேக்குமா. அங்க அதை அப்டேட் பண்ணி விட அது தண்டர் போல்ட் அப்படின்னு ஒரு ஸ்கில்லா மாது. தண்டர் போல்ட் இந்த ஸ்கில் இதுக்கு முன்னாடி வெறும் ஒரு 3 மீட்டரோ இதைதான் தாக்க முடியும். 100 மடங்கு முன்ன இந்த விட பயங்கரமா தாக்க முடியும். இதோட ரேஞ்சு அதுவும் 300க்கும் மேல ஏறி இருக்கு. இது போதுமே, இது மூலமா என்னால கண்டினியூஸா தாக்க முடியும். நான் பரவாயில்ல, இன்னமும் ஸ்ட்ராங்கரா மாறிட்டேன். நாளைக்கு வேற அந்த சூப்பர் நோவா டோர்னமெண்ட் இருக்கு. அப்போனா நான் இப்பயே தூங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் நான் சரியான அளவுல ஒரு நல்ல தூக்கத்தை எத்ததே இல்லை. அதே மாதிரி அந்த உலகத்துல ஏன் தெரியல சாக்குரா ஒரு மாதிரி சோகமா இருந்தா. ஒன்ஸ் இங்க எல்லா விஷயமும் செட்டில் ஆயிடுச்சுன்னா அவகிட்ட என்ன விஷயம் அப்படின்னு நான் கேட்கணும். என்னோட கரண்டான ஸ்ட்ரென்த்தை வச்சு என்னால அவளுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கிறேன். அதுக்கப்புறம் போகும்போதே சேர்மனும் அந்த சூப்பர் நோவா டோர்னமெண்ட்டுக்கு எலைட்டான ஆளுங்கெல்லாம் வருவாங்கன்னு சொல்றாரு. அதனால எப்பயுமே ஜாக்கிரதையாரு. ஏன்னா அவங்களோட லைஃபை ரிஸ்க்ல போட்டு என்ன வேணாலும் பண்றதுக்கு தயாரா இருப்பாங்க. அங்க ஷியோஷியும் அதை பத்தி தான் யோசிக்கிறான். ஒன்ஸ் அட்வென்ச்சரரா மாறிட்டாலே போதும், இதெல்லாம் அவங்க பண்ணிதான் ஆகணும். சேர்மனும் நம்ம ஷியோஷியை பார்த்து யோசிக்கிறாரு. ஆமா, என்ன இவன் முன்ன இருந்ததை விட இவன் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் மெச்சூர்டாகவும் தெரியுறான். ஷியோஷி, உனக்கு தெரியுமா இப்போ நம்ம போற இடம் அது வந்து 1 பஞ்ச் மவுண்டன். அதாவது இந்த மவுண்டனுக்கு ஏன் அப்படி பேர் வந்துச்சு உனக்கு தெரியுமா? ஏன்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஒரு எஸ் ரேங்க் அட்வென்ச்சரர் அவரு ஒரே ஒரு பஞ்சை வச்சு ஒரு பாதையை உருவாக்கிட்டாரு. அதனால்தான் இதுக்கு 1 பஞ்ச் மவுண்டன் அப்படின்னு ஒரு பேர் வந்திருக்கு. நம்ம ஹீரோவும் அங்க கேட்குறான். ஆமா, இந்த எஸ் ரேங்க் அட்வென்ச்சரர்
அவங்களுக்கும் இந்த ரெகுலரான அட்வென்ச்சரஸ் இவங்களுக்கும் எந்த அளவுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ஆனா சேர்மன் சுசுகிக்கே அங்க தெரியல. ஏன்னா அவரே வெறுமா இதை கேள்விப்பட்டிருக்காரு, அவ்வளவுதான். இந்த உலகத்துல அதெல்லாம் வெறும் ஒரு கட்டுக்கதையா இருக்கு, யாருமே அவங்கள பார்த்ததும் இல்ல. அதாவது ஒரு டெய்ல் மாதிரி இது ரூமரா பரவின்னு இருக்கு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஃபைனலி ஒன் பஞ்ச் மவுண்டன் அந்த இடத்துக்கு அவங்க வராங்க. நம்ம ஹீரோ அந்த மவுண்டன்ல இருக்க ஹோலை பார்த்து ரொம்ப ஆச்சரியமா வரும். அப்போ இவரு சொன்ன மவுண்டன் அது வந்து இதுதானா, என்ன இது வந்து ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்குல்ல. ஆனால் ஏதோ ஒன்று ஷியோஷி என்னால் என்ட்ரன்ஸ் வரைக்கும் தான் வர முடியும், அதுக்கப்புறம் நீ ஓ மேலேயே ரிலே ஆகுற மாதிரி தான் இருக்கும், சரி நீ வந்து பார்த்து போயிட்டு வா. என்ன நம்ம ஹீரோவோட பேரை கன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறான். நெக்ஸ்ட் சீன்லாம் உள்ளே வந்துடுறான். அங்கே உள்ளேயும் ஏகப்பட்ட ஆளுங்க இருக்காங்க. இதுதான் அவங்க சொன்ன இடமும். அங்கே லெவல்ஸ் எல்லாம் டிவைனையை வச்சு அவன் செக் பண்ணுறான். அங்கே ஒரு 3 பேர் இருக்காங்க. லெவல் 36 காம்பேக்ட் பவரும் 16,000க்கும் மேலே இருக்கு. நான் யோசிச்ச மாதிரி தான் இவங்க எல்லாரோட லெவலும் ரொம்ப ஹையாக இருக்கு. அதே மாதிரி இவங்களோட காம்பேக்ட் பவர் எல்லாம் வச்சு பார்த்தா இவங்க தான் அந்த எலைட் ஃபிராக்ஷன்ல இருந்து வந்த ஆளுங்கன்னு நினைக்கிறேன். அங்க நம்ம ஹீரோ அவனை பத்தி சொல்றான். என்னோட பேரு ஷியோஷி, நான் லெவல் 20ல இருக்கேன். உங்க டீம்ல நான் ஒரு சப்ஸ்டிடியூட்டா இருக்கேன். லெவல் 20யா? நீ ஒரு டி ரேங்கா தம்பி? எதுக்காக தான் இந்த மாதிரி லோவான ஆளுங்களெல்லாம் அனுப்புறாங்களோ? நான் என்ன யோசிச்சேன்னா அட்லீஸ்ட் சி ரேங்காச்சும் இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சேன். சப்ஸ்டிடியூட்டா உனக்கு வந்து சான்ஸ் கிடைக்காது. நீ அப்படி உள்ள வந்தாலும் கண்டிப்பா எங்க டீமுக்கு ஒரு டெட் வெயிட்டா தான் இருப்ப. ஹேய், எனக்கு தெரிஞ்சு அவன் கனெக்ஷன் மூலமா வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா யாரால டி ரேங்க்ல இருந்துட்டு இங்க வர முடியும்? அங்க இப்படின்னு தான் இலக்காரமா எல்லாருமே நம்ம ஹீரோ பாக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம குட் லக் அப்படின்னு சொல்லிட்டு போறான். நான் இந்த டோர்னமெண்ட்ல பங்கேற்றதுக்கு மெயின் காரணம் என்னன்னா எப்படியாச்சும் ஒரு சி ரேங்க் அட்வென்ச்சரரா குவாலிஃபை ஆகணும். அதுக்கு வேறமா இந்த பார்ட்டி கூட இந்த கடைசி நேரத்துல இவங்களை ஜெயிக்க வச்சாலே போதும், ஸ்மூத்தா என்னால சி ரேங்குக்கு அசால்ட்டா ப்ரொமோட் ஆக முடியும். அதுக்கப்புறம் அந்த கோல்டன் ரீஜெனரேஷன் லிக்விட், அதாங்க அந்த எலிக்சர், அதை அணிஞ்சிட்டா போதும் கரீனா திரும்பவும் பழையபடி மாறிடுவா. அதுக்காக தான் மெயின் காரணமா நான் உள்ளே வந்திருக்கேன். அந்த எலிக்சரை அடையிறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஜெயிக்கணும். நம்ம ஹீரோ உட்காந்து இருக்கும் போது திடீர்னு வேற ஒரு ஆளுங்க நம்ம ஹீரோ கலாய்க்கிறாங்க. லெவல் 20ல இருந்துட்டு இந்த மாதிரி குப்பையான சப்ஸ்டியூட்டை உங்க டீமுக்கு தள்ளி இருக்காங்களா? அம்மா என்ன ஆச்சு? அட்வென்ச்சரர் யூனியன்ல மேன் பவருக்கு ஷார்டேஜா என்ன? அந்த அளவுக்கு ரொம்ப கீழ்த்தனமா போயிச்சா? அவங்க அதனால தான் இந்த மாதிரி ரொம்ப குப்பையான ஆளுங்களை எல்லாம் அனுப்பியிருக்காங்க. யாராதுன்னு பார்த்தா ஹைடோ அப்படின்னு ஒரு குரூப் அங்க வந்திருக்கு. உங்களோட லெவல் அது எல்லாமே 37ல இருக்கு. காம்பேக்ட் பவரும் அதே மாதிரி தான் 17,000. அதாவது நம்ம ஹீரோவோட குரூப்பை விட இவங்களது ரொம்ப அதிகமா இருக்கு. எனக்கு இப்பதான் புரியுது. அதாவது இவங்களோட காம்பேக்ட் பவரும் இவங்களோட லெவலும் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதனால தான் இந்த அளவுக்கு அவங்க பேச்சு பேசுறாங்களா? என்னப்பா நீங்க இந்த மாதிரி உங்களோட சப்ஸ்டியூட்டை பார்த்தீங்களா? டி ரேங்க்ல இருக்க ஒரு சப்ஸ்டியூட்டை அனுப்பியிருக்காங்க. இது ரொம்ப சிரிப்பான விஷயமா இருக்குப்பா. யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரு பையனை அங்க களத்துல இறக்குனா என்ன ஆகும்? கண்டிப்பா இது ரொம்ப சிரிப்பா இருக்கும். உங்களால அங்க ஜெயிக்கவும் முடியாது. நீ தேவையில்லாம எது பேசின்னு இருக்க. ஃபர்ஸ்ட் மேட்சே ஆரம்பிக்கல. இன்னைக்கான மேட்ச்ல அவுட்கம் தெரியும். தேவையில்லாம வாய் விட்டுன்னு இருக்காத, இல்லைன்னா அவ்வளவுதான் உன்னோட கதையை முச்ச விட்டுருவேன். ரொம்பவும் தான் உனக்கு வாய் இருக்கு. சரி, ஒரு கை பார்த்தலாமா? நீ சொல்றத ஏன் நம்ம பிராக்டிக்கலா பண்ணி பார்க்க கூடாது? ஒரு ஸ்பாரிங் மேட்சுக்கு ரெடியா நீ? இந்த மேட்ச் வந்து அஃபிஷியலா நடக்கல, அதனால வெப்பன்ஸை யூஸ் பண்ண வேணாம். அதே டைம்ல கில்லிங் அதுவும் இதுல இல்ல. என்ன ஆச்சு? இதுக்கு ஒத்துக்கிறியா? அப்படியும் உனக்கு பயமா இருக்குன்னா நீ தாராளமா ஓடி போலாம். ஆனா சூப்பர் நோவா டோர்னமெண்ட்ல தோத்து போயிட்டு நீ சொல்லக்கூடாது எங்களோட சப்ஸ்டியூட் வந்து டி ரேங்க்ப்பா, அதனால தான் நாங்க தோத்து போனோம் அப்படி இப்படிலாம் சொன்னா நீ எங்களால எதுவும் சொல்ல முடியாது. நீ தேவையில்லாம ரொம்பவும் பேசுற. அப்படின்னா வா ஒரு கை பார்த்தலாம். ஏன்னா நான்லாம் ஓடி போறதுக்கு வாய்ப்பே இல்லை. சரி, அப்புறம் என்ன, மேட்சை ஸ்டார்ட் பண்ணலாம். மேட்சும் ஆரம்பிக்க எல்லாரோட கண்ணும் அங்கதான் இருக்கு. துணி ஹீரோட குரூப்ல இருக்க அந்த பையன் தான் படு வேகமா தாக்குறான். ஆனா அவனோட அட்டாக்க ரொம்ப ஈஸியா அந்த பையனால டாச் பண்ண முடியுது. ஸ்பீடு நல்லா இருக்கு, ஆனா இதை வச்செல்லாம் என்ன தோக்கடிக்க முடியாது. இப்போ நீ இதை எப்படி டீல் பண்ணு பார்க்கலாம். திரும்ப கால பையன் பத்தி ஒரு பயங்கரமான அடி அடிக்கிறான். உன்னோட காலில் இருக்க கால் எலும்பு அது அப்படியே ப்ரோக் ஆயிடுது. ஆளுக்கும் அங்க ரொம்ப வலிக்குது. மத்தவங்களுக்குலாம் அங்க என்ன பண்ணும் தெரியல. நான் தான் அப்பயே சொன்னல, இந்த அட்வென்ச்சரர் யூனியன் இந்த குரூப்பே ஒரு குப்பை தான். வாய்க்கிலேயே பேசுவாங்க, ஆனா எதுவுமே இருக்காது. சரி, எனக்கு ஒன்றும் அதை பத்தி கவலை இல்லை. நான் தான் சொன்னல, நான் தான் எப்படியோ ஜெயிக்க போறேன்னு. அங்க திரும்பவும் ஒரு அடி அடிக்கலான்னு வரான். மத்தவங்களும் கத்துறாங்க, ஸ்டாப் பண்ணு, நிறுத்து. ஆனா இவங்க கத்துறது ரொம்ப லேட்டு. நம்மால எப்பயே போய் அங்க தத்துட்டான். அந்த அட்டாக்கோட வேகமும் ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா நம்ம ஹீரோ அசால்ட்டா அங்க தடுக்கிறான். என்ன இது, இந்த பையன் என்ன இந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான்? ஆமா தம்பி, நீ வந்து யாருப்பா? ஆமா என்ன, அதாவது எங்க டீம்ல இருக்க ஆளை நீ கொல்லலாம் அப்படின்னு ட்ரை பண்றியா?
நம்ம ஷியோஷியை பார்த்து ஷியோஷியோட டீம் ஆளுங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஆமா, இவன் உண்மையிலேயே யாரு? இவனோட வேகம் என்ன இந்த அளவுக்கு ரொம்ப இருக்கு? நம்ம ஹீரோ அவங்க சைட்ல இருக்க காட்ஸ் கிட்ட சொல்றான், சீக்கிரம் அந்த பர்சனுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் வேணும், அவனோட காலு ஒஞ்சிருக்கு, சீக்கிரமா அவனை கொண்டு போங்க. அது கேட்ட உடனே அவங்க கொண்டு போறாங்க. நம்ம ஹீரோவும் அங்க எதிர் டீம் கிட்ட சொல்றான், இந்த இடத்துல இப்போ ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது நாங்க இல்ல, நீங்க தான் தேவையில்லாம எங்களை சீண்டிட்டீங்க. அந்த ஸ்பேரிங் மேட்ச் ஒன்றும் இன்னமும் முடியல, அந்த ஸ்பேரிங் மேட்சை நான் கண்டினியூ பண்றேன். அப்படி நீங்க தோத்து போயிட்டா இங்க இருக்கவே கூடாது, மரியாதையா ஓடி போயிடுங்க. எப்படியால சீனா சொல்ல இங்கே இந்த எபிசோட முடியுது. ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் எல்லா எபிசோடும் உங்களை தேடி வரும். இப்போதான் ஆட்டமே ஆரம்பிக்குது. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.